Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? விஜய் டைம். இப்போ பாலிட்டிஷியன் விஜய் பிடிக்கும். என்னதான் அவர் பேசினாலும் நடந்தாலும் இல்லைன்னா சட்டிலாக இருந்தாலும் நேரில் அப்படி டைரெக்டாக நிறைய டெய்லி டிவியில் பார்த்தாலும் அந்த ஸ்டைலும் அந்த மாசும் நைஸ். விக்னேஷ் சிவன் கூட ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டாக் வந்துச்சு. எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். சரியான கேள்வியில் வந்து மாட்டி விட்டேன். வேணும்னு நினச்சா கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ திருப்பி என்னன்னா அந்த டைம் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆயிடுது, நைட் ஒருத்தன் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், பேண்ட் ஜிப்பை கழறான், ஃபுல் டே ஆட்டம் போட்டு தூங்கிட்டு சடனாக எந்திரிக்கிற சவுண்டு. அன்னைக்கு தெரிச்சு பயந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுனால பேண்ட்லேயே உச்சா போக முடியல, அந்த அளவுக்கு பயம். எனக்குள்ளே இருக்கிற வலி, இந்த 40 வருஷம் புலம்புறேன்ல, இந்த மாதிரி லோன்லியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி இத்தனை சொல்கிறேன்ல, எனக்குள்ள ஒரு ஓவராக இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம் புலம்பாதனா ஒரு 2-3 வருஷமாக புலம்பிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு ஸ்டேஜ். ஸோ இது போகிறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி வருது. இப்படியும் எவ்வளோ நாள் தான் வர முடியும்? எல்லாம் இருந்து எதுவுமே கையில் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கியா, அதுதான் ஃபர்ஸ்ட்டு வலி நான் ஃபேஸ் பண்ணேன். உனக்கு சோறு இருக்கும், சாப்பிட முடியாது, காசு பணம் இருக்கும் ஆனால் தொட முடியாது, கார் இருக்கும் இருக்காது, எல்லாமே லைஃப்பில் நான் பண்ண பெரிய பிரச்சனை. நான் நல்லா தாங்க இருந்திருப்பேன், மூடிட்டு ஒரு ஆர்டிஸ்டாக கிளாமர் ஆர்டிஸ்டாக அப்படியே அந்த மாதிரி வந்து பூ மாதிரி புழிந்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா பிரச்சனை. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே போகும்போது, அதாவது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பயம் இருக்கும்? முதல்ல நான் 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் என் லைஃப்லேயே போயிருக்கேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் டு கோ அண்ட் கலெக்ட் அட்வான்ஸ் வர சொல்லியிருக்காங்க. சாரி 3. ஒன்று ஒரு பெரிய ஹீரோடைய வீடு, அந்த ஆக்சுவலாக அன்பே சிவம் கமல் சாருக்கு முன்னாடி போய் அவரை டைரெக்டாக மீட் பண்ணி தான் த்ரூ த கேமராமேன் போயிருக்கேன். அடுத்தது ஒரு ஆஃபீஸ்க்கு போய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ்கர் ஃபிலிம்ஸ்ட்டு போய் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஆர்பி சௌத்ரி சார் படம் ஆஃபீஸ் போகல, ஏன்னா ஸ்பாட்டுக்கே பேமெண்ட் வந்துடுச்சு. ஓகே, எங்களுக்கு அட்வான்ஸும் மேனேஜர் முடியல. ஸோ இது நான் போனதே இல்லை. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு இருக்குது, அதுலேயும் பயங்கர விஷயம் இருக்குது. இப்போ நம்ம பேசணுன்னா ரீலெல்லாம் கோடி கணக்கில் போவோம், ஆனால் அந்த சீனை தூக்கி நான் என் இதில் வச்சுருக்கேன், அதனால் சொல்ல முடியாது. அன்னைக்கு தெரிச்சு பயந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுனால பேண்ட்லேயே உச்சா போக முடியல, அந்த அளவுக்கு பயம், தெரிச்சு ஓடுறது தான் வேலை. இன்னைக்கு அது நினச்சா ஐயோ காமெடிடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரேசியான ஸ்டாக்கிங் அது மாதிரிலாம்? ஐ ஹேட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ், எனக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது ஃபேமிலி, அம்மா சைடு எல்லா ஃபேமிலி எல்லாம் நாகர்கோவில் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது நைட்டு ஒருத்தன் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், பேண்ட்டு ஜிப்பை கழறான். ஓகே, இது நான் அப்போ கூட நான் தூங்கிட்டு இருக்கேன், உண்மையாக 10 வயசுக்குள்ள ஃபுல் டே ஆட்டம் போட்டு தூங்கிட்டு சடனாக எந்திரிக்கிற சவுண்டு பார்த்தா என் மாமா ஒரு சைடில் அடிக்கிறாரு, இது சைட் பார்த்தா ஹீ ஹஸ் ட்ரை டு டூ தட். யாரோ பார்த்துருக்காங்க, பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு நிறுத்தினது. இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரெயினில் ஏறினதில்லை. தேர் ஆர் 1 or 2 ஊர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் காரைக்குடி அந்த மாதிரி ஊருங்கள்லாம் ட்ரெயின் டிக்கெட் வேணாம், அப்போ அங்கெல்லாம் ஃப்ளைட் இல்லை மேம், இப்போ புரிஞ்சுக்கோங்க மேம் அப்படின்வாங்க. நான் பஸ்ஸில் வரேன், இல்லை அதுவும் எனக்கு பயம், நான் பஸ்ஸும் தொடுறதில்ல, நான் காரில் வரேன், எதுலேயோ வரேன், அந்த பில்லு நீங்கள் கொடுக்கக்கூட வேணாம், நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பயம். ஏன்னா ஒரு மனுஷன் தூங்கும்போது இஃப் யூ டோன்ட் நோ, அன்னைக்கு எனக்கு 10 வயசு, மேபி இன்றைக்கி எனக்கு தெரியும் யாராவது ஏதாவது பண்ண, பட் அந்த ஃபீல் ஆஃப் சேஃப்டி போயிடுச்சு இல்லை அங்கே. அதுக்கப்புறம் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது, வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, பட் ஆனால் இருந்தாலும் ஆகா வெளில நிற்கிறாங்களே அப்படிங்கிற பயம்லாம் இருந்திருக்கா? அதெல்லாம் பயம் இல்லை, என்னடா எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு, அதெல்லாம் ரவுடி அப்படிதான். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப அதிகமாக எல்லாராலையும் பேசப்படுதுன்னா, விக்னேஷ் சிவன் லைக் உங்க கூட ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டாக் வந்துச்சு. எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். சரியான கேள்வியில் வந்து மாட்டி விட்டேன்.
விக்னேஷ் சிவன் ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் இருந்தார் ஒரு 2-3 இயர்ஸ் எல்லோரும் ஒரு குரூப்பாக அங்கே தான் இருந்தாங்க, மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே ஹெல்ப் அ லாட். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் போச்சு. இதுக்கு மேலே நான் இப்போ சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அதாவது உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. நான் தேடி ரியலி ஐம் டெல்லிங் யூ, உண்மையாக சொல்லிட்டா சில விஷயம் எனக்கு செம்மகான்னு சொல்லிடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் நயன்தாரா. ஐ ரெஸ்பெக்ட் ஹர் ஜேர்னி, ஐ ரெஸ்பெக்ட் ஹர் வாட் எவர் ஷீ இஸ் டூயிங். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் தெரியும் அதில் என்னெல்லாம். இன்னொன்று நானும் அடி வாங்கின மாதிரி அவங்களும் நிறைய வாங்கியிருக்கான். ஸோ அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபேமிலியாக செட்டில் இது பண்ணும்போது விக்னேஷ் சிவன் இஸ் நாட் அ பேட் பர்சன். மேபி மறந்துட்டானோ அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குது. ஓகே, இஸ் நாட் அ கெட்ட ஆள் அப்படியெல்லாம் கிடையாது. லைஃப் சேஞ்ச்ட், அவ்வளோதான் அவனுக்கு. உனக்கு ஆல்ரெடி இமேஜினேஷன் போதில்ல. ஐ கேன். ஏன்னா என்கிட்ட நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நல்லா அவருக்கு, டேய் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன பிரச்சனை, நான் இருக்கேன்டா, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்டா. இது 2 விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு அப்போ நீ சொன்ன கதையில உனக்கு கரெக்டாக அதை புரிஞ்சிருக்கா? அதான். ஸோ அப்படிங்கும்போது ஏமாற்றம்ங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் அவர் லைஃப்பில், லைக் மணியாகவும் அஸ் அ ஹியூமனாகவும் இந்த விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ இழந்திருப்பீங்க மணியா, லைக் எத்தனை பேரை இழந்து. மணி ஐல் டெல் யூ, நான் ஒன்று எனக்கு வென் ஐ லூஸ் மணி மிஞ்சி போனால் 3 நாள் உட்காந்து அழுவேன். ஓகே, அழுதுட்டு காசு தான்டா சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. மனுஷங்களை நான் சொன்ன மாதிரி நான் ஈஸியாக எல்லாரையும் நம்ப மாட்டேன். தட் இஸ் நம்ப பழகம் அதெல்லாம் இருக்குது. நான் ஈஸியாக யார்கிட்டையும் ஓப்பன் அப் ஆக மாட்டேன். என்னுடைய லைஃப் யாராலையும் சொல்லவே முடியாது. அதே அந்த தைரியத்தில் தான் படம் டைரக்ட் பண்ணுறது, பயோபிக். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று, நான் கொடுக்குறது கம்ப்ளீட் ஒன்று. அது கதை கிடையாது, என் லைஃப் வேறு. ஸோ அந்த அளவுக்கு ஐ நோ ஹவு டு ஹோல்ட் சீக்ரெட்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஹியூமன் பீங்ஸ். நான் சொன்ன மாதிரி நான் எல்லாரும் சில பேர்கிட்ட தான் நான் ஓப்பன் அப் ஆகிருக்கேன். அந்த சில பேர் இவ்வளோ இந்த கைக்குள்ளே எண்ணலாம், அங்கே வரும்போது தான் வலிக்கும். ஐ திங்க் ஒன் ஆஃப் தட் இஸ் விக்னேஷ் டெஃபினெட்லி. ஆனால் ஐ ஆம் டெல்லிங் யூ அகேன் அண்ட் அகேன், நல்ல பையன், சூப்பர் பையன், வெரி நைஸ் கை. அவன் நினச்சதெல்லாம் லைஃப்பில் வந்து ஹீ இஸ் வெரி ஹாப்பி. மறக்காம இருக்கலாம்ல, அவ்வளவுதான். மறதி தேசிய வியாதி எனக்கே இருக்குது. இப்ப கேள்வியா எத்தனை வாட்டி கேட்கலாம். வாஸ்தவம் தான். ஸோ ஆல் ஹியூமன் பீங்ஸ். ஓகே, விவேக் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். விவேக் சார் எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டு வாட்ஸ் யுவர் நேம், எப்படி வெள்ளையா வேற மாதிரி கலர்ல இருக்கு, வெள்ளையா வேற மாதிரி ஓகே வேற மாதிரி கலர்ல இருக்கு. உடனே நான் சொன்னேன் ஏதோ நீ ஆப்பக்காரிச்சி தானே அப்படின்னு. ஐயோ வாட் இஸ் ஆப்பக்காரிச்சி அப்படின்னு. ஆங்கிலோ இண்டியன் தானே, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா இருக்கு, நியாயமாக கூட இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஆப்பக்காரிச்சி தான் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. பட் அன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெரி ப்ரொஃபஷ்னலி பேசிக் கொலீக் மேனர்ஸோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நடிக்கவே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நானும் நிறைய பேசுவேன், அவரும் ஃபோன் பண்ணி பேசுவார். 4-5 இடத்துல மீட் பண்ணுவோம். இங்கே போகிறோம் தெரியும், அவர் வேறு டைமிங், நான் வேறு டைமிங். இருந்தாலும் ஒரு நாளாவது அந்த டைமிங் போகலாமா அப்படின்னு மீட் பண்ணுறது இஸ் நைஸ்கே, உலகத்துக்கே தெரியும். அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் விஷுவலி, அவங்க ஒய்ஃபுக்கு பியூட்டிஃபுல் ஹார்ட், சீரியஸ்லி வெரி நைஸ் லேடி. அதனால தான் அவரால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடிஞ்சுது. ஷி ஹேஸ் அவ்வளோ சப்போர்ட் அவங்க ஃபுல்லாக. நைஸ். ஏன்னா உங்களோட ஒரு படமுமே ஒரு லெசனாக தான் இருக்கும். நான் அதிகமாக கற்றுக்கிட்ட பாடம் இந்த படத்தில் தான் அப்படின்னா அது என்ன படமா? நான் அதுக்கு பதிலாக நான் ஒன்று இன்னொரு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு 2வது நீ உன் கேள்வி ஞாபகத்து. அதிகமாக கற்றுக்கிட்ட பாடம் இந்த படத்தில் யார்ட்டையும் செக் வாங்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் கேஷ் வாங்கிக்கணும். படம் நடந்திருக்கு. 85 பவுன்ஸ் செக்ஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். நான் நடிச்சதே எல்லாம் சேர்த்து ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒரு 165 படம் இருக்கு, அது 85 பவுன்ஸ் செக்ஸ் வச்சிருக்கேன். இது யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அது என்னைக்கு வெளில காட்ட போறீங்க? ஸ்மோக் படத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுல காமிக்க வேண்டியதா? ஓகே, அதெல்லாம் கொக்கிஷம். என்ன கொக்கிஷம் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளுன்ற ஒரு கொக்கிஷம், அது ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நல்ல லெசன் தெரிஞ்சீங்க. மேக்ஸிமம் ஹாட் கேஷ் ஆர் ஜிபே இருக்கு, அக்கவுண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க. இப்போ சொல்லு, உன் கேள்வி சொல்லு. நீ கேட்கும்போது எனக்கு இந்த படத்துல ஓகே அதிகமா இந்த லெசன் இந்த படத்துல தான்ப்பா நான் எனக்கு அதிக லெசன் நான் இதுல கத்துக்கிட்டேன். வெரி ஒரு ஈவன் தோ அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் குசேலன் படத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்
நடிப்பு, எப்படி ஆங்கிள்ஸ் பிடிக்கணும், எப்படி என்னெல்லாம் கான்ஷியஸாக இருக்கணும், டைரக்டர் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. கேமராமேன் எல்லா செகண்டும் சொன்னாமா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு அறிவு வேணும்லேருந்து ஹவு டு டூ காமெடி. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தில் தான் எனக்கு காமெடி வரும் தெரியும். அதுக்கப்புறம் ஏங்கினேன், ஆனால் எனக்கு அந்த காம்பினேஷன் வேணாம்னால அது நடக்கலை. ஓகே, எத்தனை தடவை அந்த அப்ரோச் வந்துச்சு? லைக் பெரிய பெரிய படங்கள் 16 ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கூட போக முடியல. இல்லை, எனக்கு பிடிக்கல. அதான் இப்போது சத்யேஷ் உன் மேலே கோபமாக இருக்கேன்னா நீ என்ன வேலைனாலும் பப்ளிக் பார்த்து மேம் நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் போடாங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரியல் லைஃப்பில் நடிக்க தெரியாது. அங்கே தான் வாய் கொடுத்து மாட்டிக்கிறது, புரியுதா? அதனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிக்கிறது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிக் பண்ணியிருந்தா சோனா இப்போ என்ன ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க? இல்லை என்ன மேபி சோனா வுட் ஹவ் பின் ஒரு ஃபாலோவர் ஆஃப் கோவை சரளா அக்கா. ஓகே, மேபி. ஏன்னா அவங்க தான் இப்போ எனக்கு ஒரு லேடி வித் ஆர்டிஸ்ட் ஹூ டஸ் காமெடி வெரி வெல்னா அக்கா தான். மேபி நான் அடுத்ததா இருந்திருக்கலாம். ஆனால் அகெயின் திருப்பி நான் சொல்கிறேன், நைட்டு நான் போய் என்கிட்ட நானே பதில் சொல்லிக்கிறதுக்கு கஷ்டம். பதில் சொல்கிறது இதை ட்ரமாட்டிக்காக எல்லாம் சொல்லாமல் தூக்கம் வரணும். ஏற்கனவே தூக்க பிரச்சனை இருக்குது, இதில் இதெல்லாம் வேறையா அடிக்கிற மாரி தான். ஸ்மோக் உள்ள வருவோமா? ஸ்மோக்கை சுற்றி நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய புகைகள் கிளம்புது. அதுக்கு தான் நான் புகைச்சல்லுன்னு பேர் வச்சோம். இங்கிருந்தே போதைங்க. அதான் ஸ்மோக்கும் பண்ணுறது கிடையாது, ரைட்? யார் சொன்னது? அடிக்கிற ஆண்ட்ரோல் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஐ அம் ட்ரைங் டு குவிட். ப்ளீஸ் டு நாட் ஸ்மோக் எனிபடி. சீரியஸ்லி சொல்கிறேன், இட்ஸ் த வேர்ஸ்ட் ஹேபிட். அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஐ எம் ட்ரைங் டு குவிட். ரொம்ப அந்த ப்ராசஸில் இருக்கேன். ஆனால் நான் போய் சொல்ல விரும்பல, அடிச்சிட்டு இருக்கேன். ஐ வில் குவிட் சூன். என்ன பிராண்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சா ரீலே அதான் ஒரு ப்ரோமோவே வருது, சொல்ல முடியாது. ஓகே ஓகே, நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்டேன். அப்போ 10 ஸ்டேஜில் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ நான் தம் அடிக்க மாட்டேன். அப்போ தம் அடிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஸ்டேஜில் ஆரம்பிச்சிங்க தம் அடிக்கிறது? ப்ரொடக்ஷன் பண்ணேன். மார்னிங் பூஜை போட்டாங்க. பேட்டாக்கு உட்காந்தோம் 4 மணிக்கு. 4:01 கையில் எடுத்தாச்சு. 4 மணிக்கு பேட்டா கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்தாங்க. 4:01 நான் அடிச்சிட்டேன். எகிரிடுச்சா? கூடாது. ஓகே, அப்போ அடிக்க ஆரம்பிச்சதா? ஏன்னா எனக்கு பயம், இதை நான் எடுத்து அடிக்கலைன்னா அங்கே இருக்கிற ஆளை அடிச்சிடுவேன். அது அடுத்த பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் பண்ணேன். அது தேவையில்லாமல் பண்ணேன். உண்மையாக ஜோக்காக எடுத்து பண்ணேன், ஆனால் மாட்டிடுச்சு. ஓகே, அதுலேருந்து இப்போ வரைக்கும் கன்னியூவாக போயிட்டுருக்கு. ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஒரு டீடாக்ஸ் ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒன்று பண்ணி, ஏன்னா அது கம்மி ஆகாது. நிக்கோட்டின் போய் லங்ஸில் மாட்டிக்குமா. ஸோ நீ வேண்டான்னு நினச்சா கூட அது கிரேவிங் கொடுக்குமா. அதனால தான் நம்ம யார் தம் அடிக்கிறது நிறுத்தணும்னு நினச்சா கூட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் தே செட் டீடாக்ஸ் யுவர் பாடி. என்னெல்லாம் பேச்சு பேசுற அப்படின்ற சொல்லுங்க, பட்டவைக்கு தான் சொல்ல முடியும், சொல்லுங்க. ஸோ அதனால தான் டீடாக்ஸ் பண்ணி பண்ணி மெதுவாக ட்ரைங் டு டு இட். நைஸ், சீக்கிரம் குவிட் பண்ணிட்டுங்க ப்ளீஸ். குட் ஃபார் ஐ வில் டு. தேங்க் யூ, தேங்க் யூ. சரி, ஏன் ஸ்மோக்னு வச்சிங்க? ஸ்மோக் அது சி திஸ் இஸ் சினிமா. சினிமா இஸ் அபவுட் மாயா. மை டியூட்டிஸ் என்ன, உன்னை இப்படி கூப்பிட்டு வந்து இது படத்தை பார்க்க வைக்கிறது இல்லையா? நீ தானே வந்து படத்தை பார்த்துட்ட, உன்னை இப்படி பிடிச்சி இது பார்த்து வான்னு சொல்ல வைக்கிறது தான் விஷயம். அதில் யூஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான். இப்போ நான் ஸ்மோக்குன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன உங்களுக்கு தோணும், நீங்கள் எவ்வளோ 5 நிமிஷம் எடுத்து இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி கிளாஸே எடுத்துருக்கோம், உங்களுக்கு அது தோணியிருக்கு. அதுதான் நான் ஒரு மாயாவாக யூஸ் பண்ணி ஸ்மோக்குன்னு டைட்டில் வச்சுருக்கேன். ஓகே, அதில் கிளாமர் இருக்குமா? போனால் லைஃப்பில் கிளாமர் இருக்காதாங்க. ஓகே, நிறைய விஷயத்த ஓப்பனாக, ஏன்னா ஒரு படம் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒரு படம், ஒரு பயோபிக் அப்படிங்கும்போது அது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும். இதுமாரிலாம் நடந்திருக்கான், அப்போ இது யாரா இருப்பா, இவங்களா இருப்பாங்களா, இல்லை இவங்களா இருப்பாங்களா, கோட்டு சூட்டு போட்ட நடிகரா, இல்லை வந்து வேஷ்டி சட்டை போடுற நடிகரா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுமா ஸ்மோக்? அஃப்கோர்ஸ் டீகோடிங்னு ஒன்று நீ தானே ஸ்டார்ட் பண்ண. யார் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உன் டீகோடிங் பார்த்துருக்கேன். நன்றி. அந்த டீகோடிங்லேருந்து இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு ப்ரொமோஷன் கிமிக்ஸு. அடுத்தது இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. இன்னொன்று இன்னைக்கு சொல்கிறேன் தெரியுமா, அன்னைக்கு இப்படிங்க இன்னைக்கு நான் மாறிட்டேங்கன்னு. அதே மாதிரி நடந்த விஷயம் அந்த ஆளுங்க மாறி இருக்கலாம்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு
யாரையும் அம்படியாக கூப்பிட்டு நீ இப்படி பண்ணல வா 20 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை மாட்டி விடுற பார் அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஸோ தேர்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேஸ் ரிசெம்பிளன்ஸில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியக்கூடாது. அப்புறம் நீ உன்ன மாதிரி நிறைய பேர் உட்காந்து பிச்சுப்பாங்க டீ கோடிங் நான் டீ கோடியா நான் பண்ண ஃபோன் அடிச்சு மேம் இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி அது நீடா மிச்சம் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, திருப்பி நான் இது நான் ஒரு சோனான்ற ஒரு என்னுடைய வழியே ஒரு விஷயத்துல இப்படி காமிக்கிறேன். அதை ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்படி உட்கார வைக்கணும். இதெல்லாம் பண்ணோடனே ஒருத்தவங்களும் டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ப்ரொமோஷன் ஃப்ரீ இவ்வளோ நடந்து ஒரு டைட்டில் விஷயம். சைல்ட் ஏஜ் அந்த விஷயம் இருக்குமா சோனாவுடைய சின்ன வயசுல ஆமா இருக்கா? நான் எப்படிடா நான் சடனா வந்து இங்க குதிச்சேன்னா இல்ல மேம் இண்டஸ்ட்ரியில வந்ததுல இருந்து இப்ப இருக்கிறதுக்கு நினைச்சேன். எப்படின்னா இந்த ஸ்மோக் தட் இஸ் இந்த பார்ட் இஸ் கால்ட் ஸ்மோக். இதுல 7 எபிசோட்ஸ் வரும். ஓகே, ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல டைப்பில் தான் நான் பண்ணுறேன், அவங்க தான் நிற்கிறாங்க. ஓகே, செகண்ட் பார்ட் வில் பி கால்ட் டோன்ட் லுக் பேக். தேர்ட் பார்ட் ஃபயர்னு வச்சுருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே ஜே.கே. சதீஷ் சார் வச்சுட்டார். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயோம்மா ரிலீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு டைட்டில் பேரை பிடிப்போம். இதில் எல்லாத்தையும் இப்போ டோன்ட் லுக் பேக் போடும்போது ஸ்மோக் பார்ட் 2ன்னு ப்ராக்கெட்டில் கீழே போட்டுருக்கோம். ஸோ இது ஒரு 10 பார்ட் வரைக்கும் போகும். இப்போ அந்த 10 பார்ட்டில் நான் தொடங்குற ஒரு இடம் இருக்கும், அது எங்கேயோ இன்னொரு ஏஜில் போய் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணி இந்த பாட்டில் 4 சோனா இருக்காங்க. ஓகே, ஸோ 1 சோனா இஸ் 5-year-old, 1 சோனா இஸ் மீ, 1 சோனா இஸ் 30-year-old, another சோனா இஸ் 14-year-old. இவ்வளோ இருக்குது. ஓகே, 4 சோனா. ஆமாம், ஒன்றே தாங்கல. அப்படிலாம் கிடையாது. என்ன அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைனலாக எப்படி தான் கண்டுபிடிச்சேன்னா தூக்கிட்டு ஓடிட்டாரு, கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நானும் ரொம்ப அழகாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி பழைய தப்பு நம்ம அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோமே, அது எப்படியோ வெடித்து வேறு மாதிரி போச்சு, இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் கேட்கணும்னு நினச்சா 6 மாதமாக கேட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த 8 மாதம் கெஞ்சினேன், அதுக்கப்புறம் நடக்கலை. அதுக்கப்புறம் நினச்சி இதுக்கு மேலே கம்முன்னு இருந்தால் வேலைக்காகுது. இருந்தாலும் இது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, ஐ ஸ்டில் கன்சிடர் திஸ் இண்டஸ்ட்ரி as மை ஃபேமிலி. நம்ம ஃபேமிலிக்கு கெட்ட பேரும் வரக்கூடாது, ஆனால் அட் த சேம் இது எப்படியாவது வாங்கணும். இன்னொரு வாட்டி என்கிட்ட இது பண்ணவும் கூடாது. 3 திங்கிங். ஒன்றும் பண்ணல, நேராக போய் உட்காந்துட்டேன் அங்கே பெப்சியில். தெரியுமா இல்லை, பெப்சியில் போய் உட்காந்து 2 மணி நேரத்தில் வந்துச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சாடப்பாவீங்களா, கெஞ்சினேன், கதறினேன். நியாயமான நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மரியாதை, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற எங்களுக்கு அடியில் இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் கலந்த ஒரு அடியில் இருக்கணும். அப்படிதான் அஃப்கோர்ஸ் சர்டன் பிளேசஸ், சர்டன் யூனியன்ஸ் அப்படி தான் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஆனால் இருக்காங்க. அந்த நீங்கள் நினைக்கிற டெக்னிக்கில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்காம நான் உங்கள்கிட்ட தான் நான் வந்தேன். ஆனால் அது நடக்காதப்போ இப்படி போனால் தானே பிரச்சனை, நான் இப்படி போகிறேன். புரியுது. நான் இப்படி போய் அவங்க நிற்கிறதுக்கு நான் இங்கே போய் உட்காந்துட்டேன். அடுத்த செகண்ட் வந்து நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக அவுட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஐ திங்க் அண்ட் ஐ ஹோப். என்ன பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் அவங்க ப்ராஜெக்ட் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு இல்லையான்றது நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அதை பார்த்தோன்னே இது வரைக்குமே கண்ணீர் வருது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் எழுதும்போது, ஒரு வாட்டி ஷார்ட் எழுதும்போது, ஒரு வாட்டி அந்த எடிட்டிங்கோ ஏதோ பார்க்கும்போது திருப்பி என் கஷ்டமான போர்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் நான் திருப்பி வாழ்ந்துட்டுருக்கேன். நான் என்ன நினச்சேன், ஒரு 5 வாட்டி அழுவோம், அதுக்கப்புறம் நின்றுடுவோம். பார்த்தோம் சில இடம்லாம் திருப்பி வருது எனக்கு அழுக. ஸோ மேபி நான் எப்படி நினச்சிட்டேன் தெரியுமா, ரொம்ப இப்போது எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, மேபி எனக்குள்ளே இருக்கிற வலி, இந்த 40 வருஷம் புலம்புறேன்ல, இந்த மாதிரி லோன்லியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி இத்தனை சொல்கிறேன்ல, எனக்குள்ள ஒரு ஓவராக இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம் புலம்பாதனா ஒரு 2-3 வருஷமாக புலம்பிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு ஸ்டேஜ். ஸோ இது போகிறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி வருது. ஸோ இப்படியும் எவ்வளோ நாள் தான் வர முடியும்? ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரு, இட்ஸ் டைம் டு ஹீல். பழசை மறந்து நீ நல்லபடியாக புது ஃப்யூச்சரை பார்த்துட்டு போகணும். அதுக்கு நீ திருந்த மாட்டே, நீ இப்படி தான் பண்ணுவ. ஸோ அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னா, நீ உன் படம் எடு, அதில் நீ டெய்லி பாரு,
முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கண்ணிலேருந்து தண்ணியே இனிமேல் வராத அளவுக்கு அழுது முடிச்சிடு, அதுக்கப்புறம் மறந்துடுவேன், அதுக்கப்புறம் தள்ளி போவேன். எனக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சம் ஐம் ஃபீலிங் தட் சேஞ்ச். ஓகே, இதே நான் ரொம்ப சோனான்னு ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஜென்ரலாக நான் இதை இப்படி எடுத்துக்கிட்டு ஐ மூவிங் ஆன். இட்ஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஃபைண்ட் மை பீஸ். என்னுடைய நிம்மதியை எனக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. சரி, ஓகே, யாருக்குமே தெரியலையே என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்களே, யாருக்குமே தெரியலையே என்னை கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறேன், யாருக்குமே தெரியல நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேன், என்னை இப்படின்றாங்களே அப்படின்றதெல்லாம் இப்படி எடுக்க எடுக்க, அதுதான் சொல்கிறேன், யார் வாழ்க்கையும் முடிஞ்ச வரைக்கும் 99% தொடமாட்டோம். ஆனால் இருப்பாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நானும் என்னை ஹீல் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஆஃப்டர் ரிலீஸ் சோனா வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக ஹீல் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை இதுதான் நினச்சிங்க, நான் அது கிடையாதுன்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னை இப்படி தான் நினச்சிங்க, நான் அப்படி கிடையாது, இதுதான் நான். இப்போ நீங்கள் வேணால் டிசைட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லை ஈன்னு சொல்லுங்க, whatever you tell, whatever letter I can accept. ஏன்னா அது உங்களுடைய திங்கிங். நான் உங்களை நீங்கள் என்ன இப்படி நினச்சே ஆகணும்லாம் நான் சொல்ல. என்னை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தெரியாமலே ஏன்டா இவ்வளோ பேசுகிறீங்க இது வரைக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் செத்த பிறகு கிளாமர் ஆர்டிஸ்ட் சோனா, கவர்ச்சி நடிகை சோனா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் பயோபிக் எடுப்பாங்க. எவனோ சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு இங்கே நானும் சம்பாதிப்பேன், இதெல்லாம் வெளியே சொல்கிறதுல எனக்கு நிம்மதியும் கிடைக்கும், அட்லீஸ்ட் கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருப்பேன்ல, அந்த மாதிரி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.